வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க கோடை காலத்திற்கு ஏற்ற உணவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன உணவு பார்க்க போகிறோம், அதில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இன்னைக்கு நம்ம என்ன உணவு பார்க்க போகிறோம், கோடைக்கு ஏற்ற உணவா? இன்னைக்கு வெள்ளை பூசணி அதுலேருந்து ஒரு பானம் மாதிரி செய்ய போகிறோம். வெள்ளை பூசணியே குளிர்ச்சி, நம்ம ஏற்கனவே நிறைய அது சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இதை நம்ம ஒரு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நம்ம கொடுக்க போகிறோம். அதில் தோல் மாத்திரம் தான் நீக்க போகிறோம். விதையையும் அந்த ஃப்ளஷ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றுள்ள பகுதியையும் சேர்த்து அரைச்சி மோர், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு இனிப்பாக அதை நம்ம கொடுக்க போகிறோம். பூசணியையும் விதையும் சேர்த்தே அரைக்கிறோம். இது என்ன மாதிரியான சுவை இருக்கும் டாக்டர்? எப்படி அது சாப்பிட முடியும்? சுவையோட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மோரில் போட போகிறோம், அதில் ஒரு இஞ்சி சேர்க்க போகிறோம், அப்புறம் பனை வெல்லம் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் கலந்த கலவை அப்படிங்கிறது நிச்சயமாக சுவை உள்ளதாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதில் இருக்கக்கூடிய பலன்கள் ரெண்டையும் சேர்த்து செய்யறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? இந்த விதை அப்படிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. இக்காலத்தில் அறிவியல் கூற்றுப்படி சொல்லணும்னா, முன்ன காலத்தில் உள்ளது பார்த்தாச்சுன்னா காயக்கல்பம்னு சொல்லுவாங்க. காயக்கல்பம் அப்படிங்கிறது உடம்பை அழியாமல் பாதுகாக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், இந்த வெயில் காலத்தில் உடம்புல தாது உப்புக்கள் இழப்பு, அதே மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இழப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா வெயிலில் போயிட்டு வரும்போது அல்லது அந்த வெப்பத்தை தாங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து உடம்புல இல்லாமல் இருக்கும். இதனால தான் பலவிதமான சோர்வு ஏற்படுறது, ஒரு மயக்கம் வர்றது, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம். இந்த பூசணி சதையிலையும் சரி விதையிலையும் சரி உடம்புக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது அதில். இப்போ நீர்த்துவத்தோடு சேர்ந்து ஒரு ஊட்டச்சத்து உடம்புக்கு கிடைக்கணும். இப்போது மற்ற விதமான ஒரு பானங்கள், இப்போ நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வருது, செயற்கை வேதிப்பொருட்களான பானங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் குடித்தாச்சுன்னா உடம்புக்கு முழுமையாக நச்சு பொருள் தான் இருக்குது. இப்போ செயற்கை பானங்கள் எடுத்து நம்ம குடித்தோன்னா எல்லாமே நிறைய இந்த ஒரு ஊடகங்கள்லாம் நிறைய பெருகி வந்துருச்சு. வாட்ஸ்அப் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு. இருந்தாலும் கூட இன்னும் செயற்கை பானங்கள் விற்பனை கூடுதலாக தான் இருக்குது. அந்த மாதிரியான பானங்கள் குடிக்கிறதுனால முழுமையாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். அந்த சமயத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு உற்சாகம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமே தவிர, அதற்கப்புறம் படிப்படியாக உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களும் குறைஞ்சிரும். எலும்பில் இருக்கக்கூடிய ஊட்டம் குறைஞ்சிரும், தசையில் இருக்கக்கூடிய ஊட்டங்கள் குறைஞ்சிரும். அதுக்கு அப்படியே வைஸ் வர்ஸா எலும்பை பலப்படுத்தும், தசையை பலப்படுத்தும், இதயத்தை பலப்படுத்தும், மூளையை பலப்படுத்தும். இந்த மாதிரி எந்தெந்த உறுப்புகளெல்லாம் அன்றாடம் வெப்பத்தை தாங்கிறது சக்தி இழக்குதோ அதெல்லாம் பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெள்ளை பூசணிக்கும் விதைக்கும் உண்டு. இதை நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக பலவிதமான நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். முதல் நாள் சொன்னது மாதிரி நம்ம இதயத்தின் ஒரு பலக்குறைவு இருக்கும்போது மாரடைப்பு வரும்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு, ஏன்னா வெயில் காலத்தில் மாரடைப்பு வரக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் கூடும், அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இந்த வெள்ளை பூசணி உதவியாக இருக்கும். இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்பு சம்மர் டைமில் குறையிறதா சொல்கிறாங்க. இப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன அழுத்தமும் சில விதமான உடல் இயங்கியல் மாற்றமும் கர்ப்பப்பையில் பாதிப்பை ஏற்படுத்தி கரு உருவாகிறத தடை பண்ணுது. அதே மாதிரி ஆண்களுக்கும் சரி விந்தணு குறைபாடு, அவர்களுடைய இயக்க குறைபாடு இதெல்லாம் ஏற்பட்டு அவர்களுக்கு அந்த குழந்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அந்த வெயில் காலத்தில் குறையிறதா பல ஆய்வுகள் சொல்லுது. இதை மாற்றக்கூடிய ஆற்றல் வெள்ளை பூசணிக்கும் உண்டு, அந்த வெள்ளை பூசணி விதைக்கும் உண்டு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. எனவே உடம்பை குளிர்ச்சியாக வைக்கிறது, குளிர்ச்சியாக வச்சுக்கொண்டு பெருவங்க மறைமுகமாக சொல்லுவாங்க, அப்படின்னா தான் குழந்தை உருவாகும் அப்படிங்கிறது. அதுக்கு பின்னணி இதுதான். இதை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக உடலில் நோய்கள் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த சந்ததிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கறதும் இந்த பானம் உதவியாக இருக்குது. நிச்சயமா டாக்டர். இப்போது சம்மரை சமாளிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த சம்மரில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு உடம்பை பக்குவமாக வச்சுக்கிறது. ஏன்னா இந்த சமயத்தில் அவங்களுக்கு பசி குறைவாக இருக்கும், சாப்பிட்ற உணவில் வெறுப்பு வர்றதுக்கு காரணம் என்னென்னா வயிறு குடல் பகுதியில் வரக்கூடிய ஒரு சில மாற்றங்கள். அதை நீக்கிறதுக்கு ராத்திரியில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சீரகம் தண்ணீரில் ஊற வச்சு அதை காலையில் எழுந்து அதை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை காலையில் வெறுவியத்தில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அது அகத்தினை சீர்படுத்தும். அதுதான் சீரகம்னு பேர். அகம்னா வயிறு குடல் பகுதிகளை, அது மட்டும் இல்லாமல் உடல் முழுவதையும் சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸாக இருக்குது. நிச்சயமா டாக்டர், இதை நானுமே ட்ரை பண்ணுறேன். வெள்ளை பூசணி பானம் எப்படி செய்யறது, அதனுடைய சுவை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன்.
வெள்ளை பூசணி பானம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வெள்ளை பூசணி பானம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வெள்ளை பூசணி விதையோட தோல் நீக்கி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். மோர், பனை வெல்லம், இஞ்சி, எலுமிச்சை சாறு. இப்போது வெள்ளை பூசணி பானம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வெள்ளை பூசணியை சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். அதை அரைச்சிக்கலாம். விதையோடு அரைச்சிக்கணும். இதுலேயே நான் இஞ்சியை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு பனை வெல்லம். இதையெல்லாம் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். இதை நல்லா அரைச்சாச்சு. இதில் தேவையான அளவுக்கு நம்ம மோர் சேர்த்துக்கலாம். இதை வடிகட்டவெல்லாம் வேண்டியதில்லை, அப்படியே அந்த பல்போடையே சாப்பிட்றது தான் நல்லது. இதில் இப்போ நம்ம மோரும் கலந்துக்கிட்டோம். இதில் நம்ம இப்போ எலுமிச்சம்பழ சாறு கலந்துக்க போகிறோம். இது நான் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது வெள்ளை பூசணி பானம் தயாராகிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சுவைச்சு பார்க்குறேன். ரொம்பவே அருமையாக இருக்குது. இதில் புளிப்பு, அந்த பூசணிக்காயுடைய சுவை, மோர் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது. அதில் முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம இதில் இஞ்சி, பனை வெல்லம் சேர்த்துருக்கோம். பனை வெல்லத்துக்குன்னே ஒரு டேஸ்ட் இருக்குது, அது கூட இதில் எக்ஸாக்டாக தெரியுது. ரொம்ப சுவையான ஒரு பானம், ரெஃப்ரெஷிங்கான ஒரு பானமாக இருக்குது. இந்த கோடை காலத்தில் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்ததாக டாக்டர் செக்மெண்ட்டுக்கு போகலாம். வெள்ளை பூசணி பானம் ரொம்ப சுவையாக இருந்துச்சு, ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இந்த கோடை காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு நம்பலாம். 2 நேயர்கள் தங்களுடைய கேள்விகளை அனுப்பியிருக்காங்க, அதை டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், ரமேஷ் திண்டிவனம்லேருந்து அனுப்பியிருக்காரு. 30 வயது ஆகுது, ஆனால் பாதி முடிக்கு மேலே வெள்ளையாயிடுச்சு. இதை ஏதாவது உணவில் மாற்ற முடியுமா? முதல்ல இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இது இந்த மாதிரியான வெள்ளை முடி வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடி போய் பார்த்தோம்னா பித்த நரைன்னு சொல்லுவாங்க. இளநரை அப்படிங்கிறதுக்கு உடம்புல உஷ்ணம் கூடுது, பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூடு ஆற்றல் அதனுடைய மாறுபாடுனால முடி வெள்ளையாகிறது, தோல் சுருக்கம் வர்றது, கண் பார்வையில் சில பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகளாக சொல்கிறாங்க. இப்போது இந்த காலத்தில் என்ன சொல்லுதாங்கன்னா, இந்த நிறமி மாறுபாடு, முடியினுடைய வேர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிறமியில் ஏற்படக்கூடிய குறைபாடு அல்லது அதனுடைய மாறுபாடு அது காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது. இதை மாற்றுறதுக்கு நிறைய விதமான மூலிகைகள் இருக்குது, முடியை கருப்பாக்கக்கூடிய மூலிகைகள். அதில் முக்கியமானது, முதன்மையானது கரிசலாங்கண்ணி. அது உள்ளே சாப்பிடலாம், மேலேயும் தேய்க்கலாம். உள்ளே சாப்பிட்றது அப்படிங்கிறது பச்சையாக சாறு எடுத்து சாப்பிடலாம், அல்லது துவையல் மாதிரி பண்ணி அதனால் சூடுபடுத்தக்கூடாது. பச்சையாக இருந்தால் தான் அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கும், அதை அப்படியே சாப்பிடலாம். இந்த கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது வள்ளலார் மூலிகை. வள்ளலார் மூலிகைன்னு நம்ம எதுக்காக சொல்கிறோம்னா, என்றும் இளமையோடு எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ஊட்டம் அளிக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான அந்த மூலிகை அப்படிங்கிறதுனால அது வள்ளலார் மூலிகைன்னு சொல்கிறோம். இதே மூலிகையை பச்சையாக கிடச்சதுன்னா, வாய்ப்பு கிடச்சுன்னா அரைச்சி சாறு எடுத்து கையில் வச்சு தலையில் அப்படியே தேய்ச்சிட்டுறது. நேரடியாகவே அந்த பச்சை சாறை தலையில் தேய்ச்சிருவாங்க. அதை தேய்க்கிறதன் மூலமாக இந்த இது கருமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எனக்கு அன்னைக்கு தினசரி எனக்கு பச்சை சாறு கிடைக்கல அப்படிங்கிறவங்க நிழலில் உணர்த்தி வச்சுட்டு அதில் 8ல் 1 பங்கு மிளகு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் 1 தேக்கரண்டி தேனில் கலந்து உள்ளே சாப்பிட்டு வரதும், இந்த சாறு கிடைக்கும்போது, அதாவது பச்சையாக கிடைக்கும்போது அதை அரைச்சி சாறு எடுத்து சம அளவு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் கலந்து
காய்ச்சி அதை தலைக்கு தேய்க்கிறதும் இந்த இளநறைய மாறதுக்கான சிம்பிளான வழிமுறைகள். போதுமான ஊட்டச்சத்து நிறைய கொடுக்கக்கூடிய உணவுகள், சில விதமான பழங்கள் தோலோடையும் விதையோடையும், குறிப்பாக திராட்சை பழம் தோலோடையும் விதையோடையும் சாப்பிட்றது. மாதுளம் பழம் எடுத்தோன்னா வெளியில் உள்ள ஓடை மாத்திரம் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோல் மாதிரியான வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் சேர்த்து அரைச்சி சாப்பிடணும். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது முடியை கருப்பாக்குறதோட மாத்திரம் இல்லாமல் உடல் முழுவதையும் பலப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். நிச்சயமா டாக்டர். மாதுளம்பழத்தை உள்ள அந்த அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடியதோட சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதை ரொம்ப பக்குவமாக நீக்குவாங்க. ஆனால் இது உடலுக்கு இவ்வளவு பலன் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்தான். டாக்டர், அடுத்ததாக சந்தோஷ் விழுப்புரம்லேருந்து கேட்டிருக்காங்க. வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் அவங்க சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரியாக இல்லை, ஏன்னா கடிச்செல்லாம் சாப்பிட முடியல, அதனால் நிறைய கஷ்டமாக இருக்குது, 2 வெரைட்டி அந்த மாதிரி நிறைய சிரமங்கள் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற உணவாக எதை சமைக்கலாம், அது மேபி மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு. பொதுவாக இந்த கடித்து சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு உறுதி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வயசானவங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பல் போயிருக்கணும்னு கிடையாது. அவங்க முறையாக பாதுகாப்பாக வச்சுருந்தாங்கன்னா பல் வந்து ரொம்ப காலம் வரைக்கும் 90 வயசு வரைக்குமே பல் ரொம்ப நிறைய ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள நம்ம நோயற்ற பார்க்குறோம். இப்போ அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னாச்சுன்னா, பல் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஊட்டமாக கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, இப்போ தேங்காய்னு எடுத்தாச்சுன்னா தேங்காயை கொஞ்சம் இளமையாக இருக்கிறவங்க அப்படியே கடித்து சாப்பிட்லாம். அவங்களுக்கு பால் பண்ணி கொடுக்கலாம், தேங்காய் பாலாக கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பல் இல்லாதவங்களுக்கு மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறது வந்து கஞ்சி, களி, அது மாதிரியான உணவு. அதே மாதிரி பழச்சாறு ஊட்டம் குறையாமல் இருக்கும், எளிதாக சாப்பிடக்கூடியது, இது மாதிரி உணவுகள் கொடுக்கலாம். அதே மாதிரி மென்மையாக அந்த இருக்கக்கூடிய இட்லி மாதிரியான உணவுகள், தோசையை நீக்கிட்டு இட்லி மாதிரியான உணவுகள், இது மாதிரி கொடுக்கலாம். வேக வச்ச உணவுகள் நிறைய அதிகமாக பயன்படுத்திட்டு பொரிச்ச உணவுகளை முழுமையாக நீக்கிட்டோம்னா அவங்களுக்கு அது மிகுந்த உதவி செய்கிறதா இருக்கும். நிச்சயமா டாக்டர், இது மிகுந்த பயனுள்ளதாக இருந்திருக்கும் நேயர்களுக்கு இந்த பதில்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம்.